இப்போ ஐடி நிறுவனங்களுக்கு நம்ம வந்து வண்டி ஓட்டணும்னாலும் இதே ப்ராசஸ் தானா, இல்லை அதுக்கு வேற ஏதாவது ப்ராசஸ்? ஐடி நிறுவனங்களுக்கு நம்ம நேரடியாக போக வேண்டியிருக்கும். அங்கே இருக்கிற வேறு வண்டி ஓட்டுற யாராவது ஒருத்தர் நம்மளை ரெஃபர் பண்ணால் தான் நம்மளை அவங்க தெரிஞ்சிக்க முடியும். அல்லது அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவர் ஏதோ ஒரு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் மூலமாக தான் நம்ம நிறுவனத்துக்குள்ளே என்ற அது ஓட்டுநர் வந்து தெரிஞ்சுக்கணுமா, இல்லை முதலாளியே வந்து இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்க? நீங்கள் ஒன்று சிம்பிளுங்க, காரை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே ரோட்டில் போனீங்கனாலே போதுங்க. சாயங்கால நேரங்களில் நைட் நேரங்களில் போனீங்கன்னா போதுங்க. வழிநடுக்க டீ போர்டு வாகனங்கள் இருக்கும். அதில் ஒரு 10 வண்டியில் போய் நீங்கள் பேசுனீங்கன்னா 10 பேரும் 10 கம்பெனியில் வண்டி ஓட்டுறவங்க இருப்பான். அப்போ 10 பேருக்கிட்ட நம்பரை வாங்கிட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்லாப்லலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதில் நமக்கு எது லாபகரமாக இருக்குது, நமக்கு எது செட் ஆகும், நமக்கு என்ன டைமிங்கில் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத அலசி ஆராய்ச்சி நம்ம ஒரு கம்பெனியில் கூட நம்ம அட்டாச் பண்ணிக்க தேவையில்ல, 2-3 கம்பெனியில் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை, நீங்கள் கம்பெனியில் அட்டாச் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து ஐடி நிறுவனம் கிடையாது, ஐடி நிறுவனம் தான். ஐடி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய டிராவல்ஸ்களை போய் அட்டாச் பண்ணுவோம். அந்த தொடர்பை நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் டிரைவர் கிட்ட ரோட்டு ஓரமாக நிற்கிற இன்னொரு கேப் அது அவ்வளோ எளிமையாக கிடைச்சிருமா? கிடைக்கும் எளிமையாக தான் கிடைக்கும். இல்லை, நான் இப்போ என்னன்னா ஒரு 100 பேர் ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, அந்த டீம் வந்து டிராவல் டெஸ்கில் வந்து 100 பேர் எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கார்லாம் வந்து இவங்க வந்து நியமிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு வண்டி வாகனமே தேவையில்லை. அப்போ நீங்கள் போய் என்னதான் முட்டினா மோதனால உங்களால் அந்த இது எடுக்கவே முடியாதுல்ல, அப்போ நீங்கள் எப்படி எடுக்கலாம்? 2 செனாரியோ இருக்குது. ஒன்று, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் சரியாக நடந்தது அப்படின்னா புதிய ஓட்டுநர்களை ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா மாதம் ஒரு 10 வண்டி உள்ளே வருதுன்னா 15 வண்டி வெளியே போகும். அப்படி அது எப்படி? அதுதான் அவங்களுக்கு தேவைகள் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு வண்டி ஓட்டுநர்களுக்கான தேவைகள் மாறும். அது மட்டும் இல்லாமல் நான் ஓட்டுநர் வழியாக வச்சு எனக்கு சொல்லாதீங்க. இப்போ நான் வந்து ஒரு 4 வண்டி வாங்கி ஓட்டணும். டிரைவராகவே இருந்தாலுமே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த கம்பெனியில் ஒரு ஏன்னு ஒரு கம்பெனியில் ஓட்டுறாங்க. ஒரு கேம்பஸில் ஒரு 100 கம்பெனி இருக்கும். சரி, ஒரு பார்க்கிங்கில் இருக்காங்க. பக்கத்து பார்க்கிங்கில் போய் அவன் பேசிகிட்டு இருக்கும்போது இவனை விட 10 ரூபா அவன் அதிகமாக சம்பாதிக்கிறான் அப்படின்னா இவனுக்கு ஒரு ஆசை வரும். அப்போ இந்த மாதத்தோட என் கணக்கு முடிச்சுட்டு அங்கே போகலாம் அப்படின்னு. இப்படி இந்த மாதிரி சென்னை சிட்டியில் இருக்கிற எல்லா வாகனங்களும் எல்லா கம்பெனிலையும் வருஷத்தில் ஒரு தடவையாவது அட்டாச்மெண்ட் பண்ணி வெளியே வந்துடும்.